Taste the Daily. அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி செந்நீர்குப்பம் சாலையில் சாதாரண மழைக்கே மழை நீரோடு கழிவு நீரும் கலந்து ஆறாக ஓடுவதால் வாகன ஓட்டிகள் தண்ணீரில் தத்தளித்து செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். விட்டோ புயல் எதிரொலி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, மதுரவாயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே கனமழையானது விழுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக சென்னேரிக்குப்பத்தில் இருந்து ஆவடி செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை முழுவதும் மழைநீர் குளம் போல் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் இந்த சாலையை பயன்படுத்துவதில் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில தினங்களாக இந்த சென்னேரிக்குப்பம் பிரதான சாலையில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் செல்வதற்கான கால்வாய்கள் அமைக்கப்பட்டு பணிகள் முழுவதும் நிறைவடைந்ததாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது பெய்த இந்த காலை முதல் பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக மழைநீர் செல்ல வழி இல்லாமல் இந்த மழைநீர் கால்வாயில் செல்லக்கூடிய இந்த கழிவு நீருடன் மழைநீரும் கலந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கும் சாலையில் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கி இருப்பதால் அந்த பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது. குறிப்பாக இந்த சாலையாக மார்க்கமாக செல்லக்கூடிய சென்னேரிக்குப்பத்தில் இருந்து ஆவடி மார்க்கமாக செல்லக்கூடிய பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்துவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் ஆங்காங்கே அணிவகுத்து இருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசலானது இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கழிவு நீரை அப்புறப்படுத்த வேண்டும், சீரமைத்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது இதே சூழ்நிலை நிலை வருவதால் இந்த பகுதியில் ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.